SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக அரசு ஆட்சியில் இருந்திருக்காது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னாங்க. செய்ய வேணும்ல. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டுவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரடியில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது. அண்மையில் பார்த்திருப்பீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் காட்டினார். 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. நான் மட்டுமல்ல, நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பேசினாங்க. எதையுமே ஒளிபரப்பு பண்ணல, இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க. நீ எதை செய்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். யார் நல்லது செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்றார்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தெரியும். அண்ணா திமுக கட்சிக்காரர் மீது பொய் வழக்கு போடுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள், ஐடி நிர்வாகிகள், அவர் வலைதளங்களில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அவர்கள் மீது வழக்கு போடுவது இது கோழைத்தனம் இல்ல? தெம்பு திராணி இருந்தா அதுக்கு உண்டான பதில நீ சொல்லு. எங்களுடைய ஐடி நிர்வாகிகள் வலைதளம் மூலமாக செய்தி வெளியிடாங்க, அதுக்கு உண்டான பதிலத்து சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர்களை அடக்குமுறையோடு ஹிட்லர் ஆட்சி புரிவது எந்த வகையில் நியாயம்? அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு பேசினது, சத்தம் போட்டு பேசினார், சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா? அவர் சத்தம் போட்டு பேசினத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக, சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும்.